நெல்லையில் பழைய கார்களை விற்பனை செய்வதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஷோரூமுக்குள் நுழைந்து ஊழியர்கள் தாக்கப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திரவியசம்பத். வணக்கம், விவரங்கள். நெல்லை சேவியர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராபின்சன், வயது 40. இவர் நெல்லை மேலப்பாளையம் ரவுண்டானா பகுதியிலே பழைய கார்களை விற்பனை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில சில ஆண்டுகளாகவே இவர் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில செயல்படக்கூடிய ஒரு தனியார் கார் ஷோரூமிலே பழைய கார்களை வாங்கி விற்பனை செய்யும் அந்த தொழிலும் செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில கடந்த சில நாட்களாகவே அந்த பழைய கார் விற்பனை செய்யும் ஷோரூமில் இருந்து ராபின்சன் நிறுவனத்திற்கு கார்களை வழங்காததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராபின்சன் தனது ஆதரவாளர்கள் 4 பேருடன் சென்று அந்த கார் ஷோரூமிற்கு உள்ளே சென்று அங்கிருந்த ஊழியர்களை தாக்கியுள்ளார். இதிலே மேலாளராக இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியன் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. இது தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய அந்த ஊழியர் சுப்பிரமணியன் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராபின்சனை கைது செய்திருக்கின்றனர். இதற்கிடையே வண்ணாரப்பேட்டை கார் ஷோரூம் நிறுவனத்திற்கு சென்று ராபின்சன் அங்கிருந்த ஊழியர்களை தாக்கியது அங்கிருந்த சிசிடிவி காட்சியிலே பதிவாகி இருந்தது. தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல் கட்டமாக உள்ளே வந்த ராபின்சன் அங்கிருந்த ஊழியர்களை தாக்குவது, அங்கிருந்த பொருட்களை உடைப்பது போன்ற காட்சிகளும் இந்த சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாகவும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.